why the menstruation or the periods happens every month. ஸோ பாடியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மென்சுரேஷனுக்கு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரேண்டம் ஈவெண்ட். இது ரேண்டமாக நடக்கிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி ப்ரோக்ராம்டு ஹார்மோன் சைக்கிள். ஸோ உங்கள் பாடியில் நடக்கல ஒரு ப்ரோக்ராம்டு ஹார்மோன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு நீட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மென்சுரல் சைக்கிள் ஹார்மோன் அண்ட் ரெகுலேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் கம்ஸ் இன் கிளாஸ் 12 பயாலஜி. கம்மிங் டு த மென்சுரல் சைக்கிள். ஸோ இதோட கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் சென்டர் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிரெயின். கண்ட்ரோல் சென்டர் யாருன்னா பிரெயினில் இருக்க ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோனோட பேர் தான் GnRH, அதாவது கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன். GnRH நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது இந்த ஹார்மோன். ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். ஹைப்போதலாமஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ பிட்யூட்டரியிலேருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. பிட்யூட்டரியிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து FSH அண்ட் LH. FSH அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இந்த ரெண்டும் தான் மேனேஜர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இட் மேனேஜஸ் அந்த ஓவரியில் நடக்கிற ஒர்க்கை. ஸோ ஓவரி சம்மந்தமான ஒர்க்கை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டூ மேனேஜர்ஸ் ஆன FSH அண்ட் LH தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஒவாரியன் ஹார்மோன்ஸ். எஸ்ட்ரோஜனையும் ப்ரோஜெஸ்ட்ரானையும் தான் நம்ம ஒவாரியன் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஓவரியிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். இந்த ரெண்டும் தான் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுது, இந்த மென்சுரல் சைக்கிளை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த மென்சுரல் ஃபேஸஸ், த ஹார்மோனல் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் டு த மென்சுரல் சைக்கிள். என்னென்ன ஃபேஸஸாக நடக்குது? ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்திங்கன்னா மென்சுரல் ஃபேஸ், அதாவது Day 1லேருந்து Day 5 வரைக்கும் இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட காஸ் வந்து கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேஷன். ஸோ டீஜெனரேஷன் அப்படின்னா டெட்டோரேஷன், அதாவது டிஷ்யூ வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது. பிரேக் டவுன் ஆஃப் த டிஷ்யூ அக்கர்ஸ், அதாவது CL கார்பஸ் லியூட்டியம் அந்த டிஷ்யூ வந்து பிரேக் டவுன் ஆகுது. அதனால எண்டோமெட்ரியமும் பிரேக் டவுன் ஆகுது. அதனால மென்சுரல் ஃப்ளோ வந்து அக்கர் ஆகுது. ஸோ ஏன்னா பாடியிலேருந்து சிக்னல் வருது, ப்ரெக்னன்சி ஆகலை, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, ஸோ வந்து ரீசெட் மோடுக்கு போகணுன்னு. ஸோ அதனால இந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது மென்சுரல் ஃபேஸில். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபாலிகுலர் ஃபேஸ். இது வந்து Day 6லேருந்து 13 இப்போ வந்து ரீபில்ட் ஆகுது அகெயின். ஸோ இப்போ வந்து ரீபில்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா GnRH, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா கொனடோட்ரோபிக் ஹார்மோன், ஸோ அதுலேருந்து சிக்னல் வரனால திருப்பி FSH அண்ட் LH வந்து ரிலீஸ் ஆகுது. FSH வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இல்லையா. ஸோ இது வந்து ஃபாலிகுல்ஸை க்ரோ பண்ண வைக்குது, வளருது. ஸோ டெவலப்பிங் ஃபாலிகல்ஸ்லேருந்து என்ன செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன். இப்போ திருப்பி எல்லாமே பில்ட் ஆகுது. எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் ஆகுது, அதாவது ரீஜெனரேட்னாலே ரீக்ரோ ஆகுது. எஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஒரு நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான். ஓல்டு வந்து எல்லாம் போயிடுச்சு, பட் நியூவாக இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குது இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் அதுவே. ஸோ as you can see here in the diagram, the follicle. ஸோ ஃபாலிக்கல்ன்றது இட் இஸ் அ ஸ்மால் ஃப்ளூயிட் ஃபில்டு சாக். ஸோ ஃப்ளூயிடால் ஃபில் பண்ணப்பட்ட அந்த சாக் தான் வந்து நம்ம வந்து ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இது ஃப்ளூயிடால் ஃபில் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஹவுஸ் அண்ட் நர்ச்சர் அண்ட் இம்மெச்சூர் எக். ஸோ ஒரு இம்மெச்சூர் எக் வந்து வளர்க்குறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஃபாலிக்கல் அப்படின்றது. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் வித்தின் த ஓவரி, த ஃபாலிக்கல். அண்ட் கம்மிங் டு த கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ டெம்பரவரி ஹார்மோன் செக்ரீட்டிங் எண்டோக்ரைன் ஸ்ட்ரக்சர் that forms in the ovary from a ruptured follicle. அதாவது இந்த ஃபாலிக்கல்லேருந்து எக் ரிலீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இது உள்ளே வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு, வளர்த்துட்ருக்கு எக்கை.
இந்த எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம ஓவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்து எக் வெளியே போன பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கார்பஸ் லியூட்டியம் அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி ஹார்மோன் செக்ரீட்டிங் எண்டோக்ரைன் ஸ்ட்ரக்சர் தட் ஃபார்ம்ஸ் இன் த ஓவரி ஃப்ரம் அ ரப்சர்டு ஃபாலிக்கல் ஆஃப்டர் ஓவல்யூஷன். எண்டோமெட்ரியம் அப்படின்றது இட் இஸ் த நத்திங் பட் த இன்னர் மியூக்கஸ் மெம்பரேன் லைனிங் த யூட்ரஸ் ஆஃப் த மேமல்ஸ். மேமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த யூட்ரல் லைனிங் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபாலிக்கல், கார்பஸ் லூட்டியம் அண்ட் எண்டோமெட்ரியம். ஸோ இதுதான் திருப்பி சேஞ்சஸ் அக்கர் ஆகுது இந்த மென்சுரல் சைக்கிளில். ஸோ திருப்பி இது எல்லாமே ரீபில்ட் ஆகுது. எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் ரீக்ரோ ஆகுது அண்ட் ஃபாலிக்கல் வந்து க்ரோ ஆகுது, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ உள்ள எக்கோ அடுத்து ஓவுலேட்டரி ஃபேஸ், அதாவது டே 14ல் தான் கீ ஈவெண்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் சர்ஜ் ஆகுது, பீக் லெவல் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா ரப்சர் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல் நடக்குது. ஸோ ரப்சரிங் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல்னா அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து என்ன இருக்குன்னா எக் வந்து உள்ளே வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மெச்சூர் ஃபாலிக்கல். ஸோ நல்லா மெச்சூர்ட் ஆனோடனே அந்த ஃபாலிக்கல் இட் இஸ் லைக் ஃப்ரூட் ட்ரீலேருந்து, ஒரு ஆப்பிள் ட்ரீலேருந்து ஒரு ரைப் ஃப்ரூட் விழுகிற மாதிரி தான், கீழே ட்ராப் ஆகிற மாதிரி தான். இப்போ இது மெச்சூர்ட் ஆகிடுச்சு இந்த ஃபாலிக்கல். ஸோ அதுலேருந்து அந்த எக் ஃபால் ஆகுது. ஒரு ஃப்ரூட் வந்து எப்படி மரத்துலேருந்து விழும் அந்த மாதிரி தான் அந்த எக் ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்குது. ரிலீஸ் ஆகிறதா நம்ம வந்து ஓவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓவுலேட்டரி ஃபேஸ் டே 14ல் நடக்கிற இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட். நெக்ஸ்ட் கமிங் டு த லியூட்டியல் ஃபேஸ் விச் இஸ் ஃப்ரம் டே 15 to 28ல் ஓவுலேஷன் நடந்துச்சு. அதாவது எக் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓவம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து எக் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் சேஞ்சஸ், த ஃபாலிக்கல் இஸ் சேஞ்ச் டு அ ஸ்ட்ரக்சர் கால் கார்பஸ் லியூட்டியம். கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆன பின்னாடியே அது வந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் எஸ்ட்ரோஜன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்ன்றது அந்த யூட்ரல் லைனிங் இருக்கு இல்லையா. ஸோ உள்ளே இருக்க எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுக்குது. அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் த யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ லைக் ஒரு பெட் ரெடி பண்ணுற மாதிரி தான், கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல த யூட்ரஸ் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த பேபி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த அந்த ஜைகோட் வர்றதுக்காக இட் கெட்ஸ் ரெடி. இப்போ ப்ரெக்னன்சி நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? இஃப் நோ ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ், இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, இஃப் ஃபெர்டிலைசேஷன் அக்கர் ஆகலை, ப்ரெக்னன்சி நடக்கலை அப்படின்னா அந்த கார்பஸ் லியூட்டியம் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது டீஜென்ரேட் ஆயிடுது, பிரேக் டவுன் நடக்குது. ஸோ இப்போ அது பிரேக் ஆயிடுச்சுனாலே இதுலேருந்து தான் இந்த ஹார்மோனான ப்ரோஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த லெவலும் கீழே போயிடும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் கீழே போயிடுது லெவல்ஸ். அண்ட் எண்டோமெட்ரியமும் பிரேக் டவுன் ஆயிடுது, மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ திருப்பி எல்லாமே ஷெட் ஆயிடுது. ஸோ ரூம் ரெடியாக இருந்துச்சு, பட் கெஸ்ட் வரல. ஸோ ரூமை திருப்பி க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இது. சப்போஸ் இப்போ ஸ்பெர்ம் மீட்ஸ் எக், ஃபெர்டிலைசேஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் அப்படியே இருக்கும். ஸோ கார்பஸ் லியூட்டியம் இருக்குது அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் லெவலும் மெயின்டைன் ஆகும். ஏன்னா கார்பஸ் லியூட்டியம் இருக்குது, இதுலேருந்து தான் ப்ரோஜெஸ்ட்ரான் வரும். ஆனால் மென்சுரேஷன் ஸ்டாப் ஆயிரும். இப்போ எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ கெஸ்ட் வந்துட்டாங்க, ஸோ ரூமை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது. ஸோ இது வந்து ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபுல் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎன்ஆர்ஹெச்லேருந்து நெக்ஸ்ட்டு எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபாலிக்கல் க்ரோ ஆகுது, இதனால எஸ்ட்ரோஜன் எல்ஹெச் சர்ஜ் ஆகுது, அப்புறம் ஓவல்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது, கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து வரதான் அந்த ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்றது. சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா மென்சுரேஷன் அக்கர் ஆகுது. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு விஷயம் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.